ஹலோ, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைங்க இப்போ ரொம்ப அதிகமா வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்க லைஃப்ல வந்து மேண்டட்டரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா ஸ்கூல்லயே கூட வந்து அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. அவங்க ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்றது. ஸோ இது அவங்களுக்கு வந்து இது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு ஆன்லைன் அப்படின்றது. அண்ட் இப்போ ஏதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து அவங்க ஆன்லைன்ல ஏதாவது ஒரு வெப்சைட் ரெஃபர் பண்றாங்க, வெப்சைட் பார்க்குறாங்க அப்படின்னாலும் கூட அதுவுமே வந்து அது சைல்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா? அவங்க அவங்க ஒரு சைட் தேடி போகலாம். பட் அது ரிலேட்டடா வேற ஏதாவது வெப்சைட்ஸ் வரும். அது எல்லாமே சைல்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா? அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லா இல்லாம இருக்கா? அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ஏஐ மூலமா நம்ம எப்படி வந்து சைல்ட் சேஃப்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அவங்க யூஸ் பண்ற வெப்சைட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்க யூஸ் பண்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்க யூஸ் பண்ற வெப்சைட்ல வந்து ஏஐ இன்டகிரேட்டடா இருக்கு அப்படின்னா அவங்க என்ன விஷயம் தேடுறாங்களோ அது வந்து அந்த விஷயம் வந்து ஹார்ம்ஃபுல்லா இல்லாம இருக்கா, சைல்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படின்றத ஏஐ டிடெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களோட தேவையான சைட்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐ மீன் அவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து அவங்க ஆப்வியஸ்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்க ஏதாவது போட்டோ ஷேர் பண்றதா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் அதுல பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து அனானிமஸா ஒருத்தங்க மெசேஜ் பண்றாங்க, இல்லைன்னா வந்து யாராவது கூட அவங்களே வந்து யாராவது ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலுமே இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு வழிவகுத்துருமா அப்படின்றதையுமே வந்து ஏஐ இன்டகிரேட்டடா இருக்கப்ப ஏஐ வில் ஃபில்டர் இட். ஓகே, இந்த பர்சன் வந்து அனானிமஸான ஒரு பர்சன் கிடையாது அப்படின்றத ஏஐ ஃபில்டர் பண்ணி அண்ட் இட் வில் டிடெக்ட் லைக் இப்போ ஏதாவது மெசேஜ் வந்து ஹார்ம்ஃபுல்லான மெசேஜ் வருது, ஹார்ம்ஃபுல்லான ஒரு லிங்க் வருது, இல்லைன்னா ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி இல்லாத ஒரு சைட்க்கு வந்து அந்த குழந்தைய டிரெக்ட் பண்ற மாதிரியான ஒரு லிங்க் வருது அப்படின்னா ஏஐ டிடெக்ட் பண்ணி உடனே வந்து அந்த சைட்டா இருக்கலாம், இல்லைன்னா உடனே அந்த ஒரு பர்சனோட ஐடியா வந்து இவங்க இது வந்து பிளாக் பண்ணி. ஸோ ஏஐ வந்து இப்படி பிளாக் பண்றது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து ஏஐனால டிடெக்ட் பண்ண முடியாத பிஹேவியர்ஸ் ஆர் டிடெக்ட் பண்ண முடியாத பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் மூலமா வந்து வி கேன் ஐடென்டிஃபை. எப்போ அந்த ஏஐ வந்து நமக்கு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் கொடுக்கும் இல்லையா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்க இன்னைக்கு பார்த்துருக்காங்க, இன்னைக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் மூலமா தெரிய வரதுக்கு ஓகே வில் கெட் டு நோ இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்களா, அப்போ இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கக்கூடாது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து வி கேன் ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் சைல்ட். நம்ம இதை எதுக்காக பார்த்தேன் இந்த சைட்டை, இல்லைன்னா வந்து எந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்றத நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஹார்ம்ஃபுல்லையோ இல்லை அதோட கான்சிக்வன்ஸையோ வந்து அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்லலாம். அப்படி சொல்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் டைம், ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து ஏஐ டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா முடியாது. சம்டைம்ஸ் இந்த டிடெக்ட் பண்ண முடியாத பேட்டர்ன்ஸ் இருந்தாலுமே இந்த கான்வர்சேஷன் மூலமா வந்து என்ன ஆகும் குழந்தைங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம். அண்ட் இது ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஏஐ டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு தே மைட் ஃபீல் லைக் நான் பண்றது எல்லாமே வந்து அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க, நான் என்ன பண்ணாலுமே வந்து அம்மா வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்க, இல்லைன்னா அம்மாவை தெரிஞ்சுக்கிட்டு நீ இது பண்ண இது பண்ணன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தே மைட் ஃபீல் லைக் தட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கா, இல்ல வந்து அதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அம்மா வந்து இதெல்லாம் பார்க்குறேன், இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களை பத்தி, அதை தாண்டி வந்து உங்களோட ப்ரைவசிக்குள்ள வரக்காக கிடையாது அப்படின்றதையுமே வந்து ஒரு கான்வர்சேஷனா அவங்க கிட்ட சொல்றப்ப they get to know ஓகே அவங்களோட ஒரு நல்லதுக்காக தான் நம்ம சொல்றோம் அப்படின்றதையும் அவங்களுக்கு தெரியும். Hope this video helps. Thank you.